Then Social Science, Unit 1, Economics, Lesson 1, Gross Domestic Product and its growth and introduction. The economics lesson first நம்ம படிக்க போறது GDP பத்தி படிக்க போறோம். Introduction. GDP அப்படின்னாலே என்ன அப்படிங்கிறது உள்நாட்டு உற்பத்தி. நம்ம இந்தியா நாட்டில் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு நம்ம டாக்ஸ் கட்டுவோம். அதுதான் ஜிடிபின்னு சொல்லப்படுது. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குது. You place an order for 2 idlis, a cup of tea. Someone makes the idlis and tea and someone else serves you. ஒரு கடையில போய் நம்ம ஒரு இட்லியோ டீயோ நம்ம கேட்கும் போது அது வந்து நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. இந்த ப்ரிப்பேர் பண்ணி தர்றது வந்து நம்ம வந்து குட்ஸ்ன்னு சொல்லி சொல்றோம். குட்ஸ்னா என்ன, சர்வீஸ்னா என்ன அப்படிங்கிறது இதுல படிக்க போறோம். டீ தயாரிக்கிறதுக்கான பொருட்கள் அது எல்லாமே நம்ம குட்ஸ்ன்னு சொல்லப்படுது. அந்த டீ தயாரிக்கிறதுக்கான சேவை வேலை செய்து டீ ப்ரிப்பேர் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து நமக்கு சர்வீஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்படுது. Idlis and tea are produced. These are tangible. இந்த மாதிரி பொருட்கள் வந்து நம்ம வந்து தொடக்கூடியது, டச்சபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. tangible physical things you can touch and feel. இந்த மாதிரி பொருட்களை நம்ம தொட்டு உணர்ந்து கொள்ளலாம். எக்கனாமிக்ஸ் calls as tangible items are goods. பொருட்கள்ல தான் வந்து குட்ஸ், நம்ம தொடக்கூடிய பொருட்கள் எல்லாமே குட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. These goods are not free. அது வந்து நம்ம பணம் கொடுத்துதான் அதை வாங்குறோம், மணி கொடுத்துதான் அதை வாங்குறோம். அதுதான் நான் கொடுத்துருக்கு. These goods are not free but have to pay. to be paid. நம்ம பே பண்ணுவோம், இல்லைன்னா நமக்காக யாராவது பே பண்ணுவாங்க. இந்த மாதிரி பொருட்கள் குட்ஸ்னா பொருட்கள் அப்படிங்கிறது வந்து அதுல பொருட்கள் வந்து நமக்கு ஈஸியா இலவசமா கிடைக்காது. பொருள் வந்து நம்ம மணி கொடுத்துதான் வாங்குவோம் அப்படிங்கிறதையும் நம்ம எக்கனாமிக்ஸ்ல தெரிஞ்சுவிடும். Though you don't release it and addition, these tangible things called goods. இந்த தொடக்கூடிய பொருட்கள் டீயோ காஃபியோ அல்ல சுகரோ அந்த மாதிரி தொடக்கூடிய பொருட்கள் இதான் நம்ம குட்ஸ்ன்னு சொல்றோம். The work done by the cooks and the people who serve the food. The activity of cooking and serving is not something you can feel and touch. இந்த மாதிரி குக் பண்றதையோ சர்வ் பண்றதையோ இந்த மாதிரி செயல்களை நம்ம வந்து தொட முடியாது, அதை ஃபீல் பண்ண முடியும். அப்படிப்பட்டது வந்து சர்விங் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதுதான் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. ஒரு பொருள் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு குட்ஸும் தேவை, அதே மாதிரி சர்வீஸும் உழைப்பும் தேவை. அதுதான் நம்ம வந்து படிக்கிறோம். What happens every day in a hotel at nationwide to enjoy the food? Economics calls such activity service. நம்ம ஒரு பொருளை செய்யறதுக்கு நம்ம ஒரு வேலை செய்வோம்ல, அதுதான் அந்த சர்வீஸ் அப்படி கொடுது. What happens every day in a hotel at nationwide? Goods and services are produced and paid for, and this what the GDP measure. அந்த டாக்ஸ் கட்டுமோ, நம்ம ஒரு பொருளை நம்ம கடையில போய் வாங்குறோம், டீ குடிக்கிறோம் கடையில போய், அப்ப நம்ம கடையில பில் கட்டுறோம். அந்த பில்ல டாக்ஸ் வந்து கிரெடிட் ஆகும். நம்ம வந்து டாக்ஸ் கொடுக்குறோம், அது வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகும். இதுதான் வந்து ஜிடிபி அப்படின்னு மறைமுகமா நம்ம ஒரு பொருளை வாங்கும் போது கவர்மெண்ட்டுக்கு அது வந்து டாக்ஸ் பே பண்ண மாதிரி ஆகுது. அதுதான் வந்து ஜிடிபி அப்படின்னு சொல்லப்படுது. உள்நாட்டு உற்பத்தி தான் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதான் ஜிடிபி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. டெஃபினிஷன் ஆஃப் ஜிடிபி. GDP is the market value of all the final goods and services produced in the country during a time of period. ஒரு குறிப்பிட்ட காலத்துல மார்க்கெட்ல போய் நம்ம ஒரு பொருளை வாங்குறோம், அதுக்கான உழைப்புகள் எல்லாத்தையும் சேர்த்து அதுல நம்ம டாக்ஸ் கட்டப்படுது. இதுதான் குறிக்கிறது ஜிடிபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. சி கன்சம்ஷன், ஐ இன்வெஸ்ட்மெண்ட், ஜி கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், எக்ஸ் அப்படிங்கும்போது எக்ஸ்போர்ட், எம் போது இம்போர்ட். எல்லாமே சேர்ந்ததான் நமக்கு வந்து ஜிடிபி அப்படின்னு கொடுத்துருக்கு. குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான் இதுல மெயினான வேர்டு. குட்ஸ் ஒரு பொருளையும் அந்த பொருளை உண்டாக்குற பணியாளர்களுடைய வேலைக்கு உள்ள பணமும் சேர்ந்துதான் ஜிடிபியா கால்குலேட் பண்ணப்படும். அதான் அந்த லெசன்லயும் நிறைய படிப்போம். as you know by now, goods are tangible items, அது டச்சபிள் தொடக்கூடியது. while service are not activities which are intangible, அது தொட முடியாது. பணி அதாவது வேலை செய்யறத வந்து தொட முடியாது. அது அப்படிப்பட்ட அதுதான் வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். மார்க்கெட் வேல்யூ, திஸ் இஸ் த பிரைஸ் அட் விச் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சோல்ட் இன் த மார்க்கெட்.
ஒரு பொருளை செய்யறோம் அப்படிங்கும் போது அந்த பொருளும் அதற்கான செய்யற வேலையும் சேர்ந்துதான் நம்ம வந்து ஒரு பொருளை முடிவு பொருளா மாற்றி விற்பனை பினிஷ் ப்ராடக்டா கொண்டு வந்து மார்க்கெட்ல விற்பனை செய்யறோம். அது பிறகுதான் அது மார்க்கெட் வேல்யூ. வெறும் ஒரு பொருளை மட்டும் இப்போ டீ ப்ரிப்பேர் பண்றோம்னா அதுக்கு சுகர் மில்க் எல்லாமே தேவை. அப்ப சுகர் மில்க் அது தனித்தனியா விற்கிறத விட அது வந்து ஜாயின் பண்ணி ஒரு ப்ரிப்பேர் பண்ணி வர்றதுதான் அதுக்கு பேர் தான் சர்வீஸ் அப்படின்னு சொல்லப்படுது. Their final goods and services. Economist Taylor Cohn and Alex Tabarrok say that final goods and services are the goods and services which will be used or consumed. பொருள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஃபைனலா அதை கால்குலேட் பண்ணும் போதுதான் அது வந்து ஜிடிபிக்கு வந்து கால்குலேட் ஆகும். இப்போ சுகரோ டீயோ ரெண்டும் கலந்து மிக்ஸ் பண்ணி டீ ஒரு தடவை சுகர் ஒரு தடவை அப்படி தனித்தனியா கால்குலேட் பண்ண முடியாது. அதெல்லாம் பினிஷ் ப்ராடக்டா டீயா மாறின பிறகு அதை வந்து நம்ம கால்குலேட் பண்றது அதான் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அந்த கடைசியா அந்த பொருள் பினிஷ் ப்ராடக்டா வரும்போது அதை கால்குலேட் பண்ணும்போது தான் அது கால்குலேட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஃபைனல் குட்ஸ் ஆர் இன்க்ளூட் த ஜிடிபி. அது கடைசியா முடிவா என்ன பொருளை அது ப்ரொடியூஸ் பண்ணி வருதோ அதுதான் நம்ம ஜிடிபில கணக்கு எடுத்துக்கிடும். இன்டர்மீடியட் குட்ஸ் ஆர் நாட் கவுண்டட் இந்த கால்குலேட். இன்டர்மீடியட் அப்படிங்கும்போது டீ தனியா சுகர் தனியா இடையில உள்ளதை அது சேர்க்காம தனித்தனியா ஒவ்வொன்றையா என்ன செய்ய முடியாது, கால்குலேட் பண்ண முடியாது. ஜிடிபி பிகாஸ் த வேல்யூ இஸ் இன்க்ளூடட் இன் த ஃபைனல் குட்ஸ். கடைசியா என்ன ஒரு பொருளை உற்பத்தி ஆகுதோ அதை தான் எடுப்போம். ஸோ இஃப் த இன்டர்மீடியட் குட்ஸ் ஆர் இன்க்ளூட் இன் த ஜிடிபி இட் வில் ரிசல்ட் இன் வாட் இஸ் கால்ட் டபுள் கவுண்டிங். இப்போ சீனி ஒரு இடம் டீ ஒரு இடம் இதெல்லாம் நம்ம வந்து தனித்தனியா கவுண்ட் பண்ணி திருப்பி டீ வரும்போது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணும்போது அது டபுள் கவுண்டிங் ஆயிரும். அதனால ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா அதை பினிஷ்ட் ப்ராடக்டா மாத்தி வரும்போது ஃபைனலா உள்ளதை மட்டும்தான் கணக்கெடுக்கிறோம். அதுதான் ஜிடிபில கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல சேரும். ஃபார் எக்ஸாம்பிள் a cup of tea bought in a hotel is a final good because it is consumed and does not form a part producing something else. இதேதான் திருப்பி சொல்லியிருக்கு. ஸோ the market value of the cup of tea being a final good, கடைசியான பொருளா அது டீயை தான் நம்ம வந்து கணக்கெடுக்கிறோம். அதை ஜிடிபில சேரும். நெக்ஸ்ட் ஒன் நம்ம படிக்க போறது நேஷனல் இன்கம். இது வந்து குட்ஸ்னா என்ன, சர்வீஸ்னா என்ன, ஜிடிபினா என்ன அப்படிங்கறத நம்ம எல்லாரும் படிச்சோம். அது நேஷனல் இன்கம், தேசிய வருமானம் எப்படி கணக்கிடப்படுது, இதுவும் இதே மாதிரிதான் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கனெக்ட் பண்ணி தான் இது வந்து நேஷனல் இன்கம் வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. குட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாமே குட்ஸ் சொல்லப்படுது. நேஷனல் இன்கம் இஸ் a measure of the total money value of goods and services. குட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ சுகர் ஃபேக்டரி இருக்கு, காட்டன் ஃபேக்டரி இருக்கு, எல்லா ஃபேக்டரியிலையும் முதல்ல ஒரு பொருள் காட்டனை போடுறாங்க. அப்போ காட்டன் இண்டஸ்ட்ரி அது காட்டன் தொழில் வந்து அது ட்ரெஸ்ஸா தயாரிச்சு நமக்கு வெளியே வருது. அதை குட்ஸ் நம்ம என்ன சொல்றோம். ஆக இந்த மாதிரி பினிஷ்ட் ப்ராடக்டா வர்ற எல்லா குட்ஸும் அது எல்லாமே வந்து நமக்கு நேஷனல் இன்கம்ல கணக்கிடப்படும். அடுத்து சர்வீசஸ் அப்படிங்கும் போது பணி செய்யறவங்க, இப்போ டீச்சர், லாயர், டாக்டர், இந்த மாதிரி பணி செய்யறவங்களுடைய டாக்ஸ், இவங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் டாக்ஸ் கட்டுவாங்க. அந்த சர்வீஸுடைய பணம், அவங்க டாக்ஸ் கட்டக்கூடிய பணம், இதுவும் சேர்ந்துதான் நம்ம நேஷனல் இன்கம் வந்து கால்குலேட் பண்ணப்படுது. உற்பத்தி செய்யறவங்களுடைய உற்பத்தியினுடைய பணமும் பணிகள் செய்யறவங்களுடைய சம்பளத்தில் உள்ள டாக்ஸும் சேர்ந்துதான் நமக்கு வந்து நேஷனல் இன்கமாக கணக்கிடப்படுது. ஜிஎன்பி கொடுத்திருக்கு, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்திருக்கு. இந்த நேஷனல் இன்கம் நம்ம எப்படி கணக்கிடலாம், ஒவ்வொன்றும் வேரியஸ் டேர்ம்ஸ், ஒவ்வொரு டேர்ம்ஸா நேஷனல் இன்கம் வந்து கணக்கிடப்படுது. ஃபர்ஸ்ட் வந்து கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுலயும் மொத்த நாடு அப்படிங்கும்போது இந்தியா முழுவதும் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் அண்ட் இன்கம் ரிசீவ்ட் இன் இயர், ஒரு வருஷத்துக்கு டொமஸ்டிக் ரெசிடென்ட் நம்ம உள்நாட்டுல எவ்வளவு குட்ஸ் நமக்கு உற்பத்தி ஆயிருக்கு அதனுடைய கால்குலேஷனும், எவ்வளவு சர்வீஸ் பண்ற மக்களுடைய டாக்ஸ் எவ்வளவு வந்திருக்கு அதையும் கணக்கு பண்ணும்போது கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் நம்ம மொத்த நாட்டினுடைய வருமானம் வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இது கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் இந்தியா முழுசும், டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கும்போது உள்நாட்டுல மட்டும். அதுவும் இதே மாதிரிதான் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து கணக்கு ப்ரொடியூஸ் பை த ஃபேக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூஷன் வித் ஜியோகிராபிக்கல் பவுண்டரிஸ், நம்ம நாட்டு எல்லைக்குள்ள மட்டுமே கணக்கிறது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதுதான் ஜிடிபின்னு சொல்லப்படுது. ஜிஎன்பிங் போது நேஷனல் அளவுல கணக்கிடப்படுது. ஜிடிபிங் போது உள்நாட்டு உற்பத்தி, நம்ம உள்நாட்டுல மட்டுமே.
கணக்கிடப்படுது. நெக்ஸ்ட் வந்து நெட் நேஷனல் ப்ராடக்ட். இது போக மற்ற உள்ளது நிகர நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி இதை சொல்லலாம். மேக்கிங் சம் அட்ஜஸ்ட்மெண்ட் வித் ரிகார்ட் டு டிப்ரிசியேஷன். ஆக மொத்த அமௌண்ட்ல இருந்து ஒரு சில அமௌண்ட்டை மைனஸ் பண்றது, லெஸ் பண்றதுதான் இது வந்து நெட் நேஷனல் ப்ராடக்ட். Deducting the value of depreciation from gross national product, GNP minus depreciation. ஆக மொத்த நாட்டுல இருந்து, மொத்த நாட்டு உற்பத்தி, இந்தியா நாட்டுல வந்து உற்பத்தியில இருந்து நம்ம உள்நாட்டு உற்பத்தியை மைனஸ் பண்ணும்போது மீதி வர்றதா நெட் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் ஒன் நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இது நம்ம உள்நாட்டினுடைய ப்ராடக்ட். இதுவும் நம்ம ஜிடிபில இருந்து, ஜிடிபி மைனஸ் டெப்ரிசியேஷன் சில அமௌண்ட் வந்து இதுல வந்து மைனஸ் பண்றாங்க. டிடக்டிங் த குவான்டியம் ஆஃப் டியர் அண்ட் வியர்ஸ். சில எக்ஸ்பென்சஸ் செலவுகளை கழிச்சு, ஜிடிபில இருந்து சில செலவுகளை கழிச்சு கொடுக்கறதா நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. தென் பெர் கேபிட்டா இன்கம். இது வந்து ஒவ்வொரு தனிநபருடைய வருமானம். நம்ம தனிநபர் ஒவ்வொருவரும் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுவோம். அந்த பெர் கேபிட்டா இன்கம் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி இன்கம் இருக்கும். அந்த இன்கம் தான் வந்து இது பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது. ஒரு தனிநபருடைய வருமானம் தான் பெர் கேபிட்டா இன்கம். A person is an indicator to show the living standard of living in a country. It is obtained by dividing the national income by the population of a country. நேஷனல் இன்கம் அப்படின்னு நம்ம பெர் கேபிட்டா இன்கம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு தனிநபருடைய இன்கம் அப்படிங்கும்போது மொத்த பாப்புலேஷன், நம்ம நேஷனலுடைய பாப்புலேஷன் எவ்வளவோ அந்த பாப்புலேஷன், அந்த நேஷனல் இன்கம் மொத்தத்துல ஒரு எவ்வளவு கோடி ரூபாய் வருமோ அந்த ரூபாயில இருந்து நம்ம பாப்புலேஷனை டிவைட் பண்ணனா எவ்வளவு வருமோ அதுதான் நம்மளுடைய பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆக பாப்புலேஷன் எவ்வளவு இருக்கோ அதுல இருந்து நேஷனல் இன்கம் பை பாப்புலேஷன், அதுதான் பெர் கேபிட்டா இன்கம். மொத்த இன்கம் personal income, total money income received by individuals and households of a country. அது தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்டில் உள்ள தனிநபருடைய வருமானத்தை குறிக்கிறது அந்த பர்சனல் இன்கம். டிஸ்போசபிள் இன்கம், actual income which can be spent on consumption by individuals and families. அது ஒவ்வொருத்தரும் அவருடைய இன்கம்ல இருந்து அவருடைய கன்சூம்ஷன், நம்ம வாங்குற திறனை வந்து மைனஸ் பண்ணும்போது இந்த டிஸ்போசபிள் இன்கம் செலவு கிடைக்கும் போது அது வந்து டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்றது. நெக்ஸ்ட் டாபிக் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இது ஜிடிபி தான். ஜிடிபி ஏற்கனவே முதலே பார்த்துட்டே வரோம். இப்போ ஜிடிபி வந்து நம்ம நாட்டுல, நம்ம பகுதியில், நம்ம இருக்கிற ஏரியாவில அது வந்து கணக்கிடப்படுது. இப்போ காஷ்மீர்ல அப்படிங்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள், the market value of apples produced in Kashmir are included in our GDP since Kashmir is in India. அது நம்ம நாட்டோட தான் அது கணக்கிடப்படும். அது வந்து ஜிடிபி இந்தியாவில தான் இருக்கு. அது வந்து ஜிடிபி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. The annual GDP is for a financial year which is from April 1st 2017 to March 31st 2018. ஆக 1 இயர்க்கான கால்குலேஷன் தான் ஜிடிபி. ஒவ்வொரு வருஷமும் உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவு, ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் எவ்வளவுன்னு சொல்லி ஒவ்வொரு வருஷத்துக்கும் அதை வந்து கணக்கிடப்படுது. மெத்தட்ஸ் ஆஃப் ஜிடிபி கால்குலேட்டிங், எப்படி அதனுடைய ஜிடிபி எப்படி கால்குலேட் பண்றோம், அதனுடைய மெத்தட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு 3 பாயிண்ட்ஸ் படிக்க போறோம். எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச். GDP is measured by adding the expenditure on all final goods and services produced in the country during a specified period. ஆக நம்மளுடைய செலவு வந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டு சொல்றதுதான் இந்த ஜிடிபின்னு பாக்குறோம். அதுதான் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். அடுத்து வந்து இன்கம் மெத்தட். Men and women who are involved in producing the goods and services, இன்கம், மொத்த இன்கம் எவ்வளவோ அதை நம்ம நினைச்சிடும் ஜிடிபில வந்து கணக்கிடப்படுது. அடுத்து வேல்யூ ஆடட் அப்ரோச். A cup of tea served you in the hotel is a final good. இந்த மாதிரி ஃபைனல் குட் அது மாறி வரும்போது அது வேல்யூ ஆடடா நம்ம வந்து கணக்கிடப்படுது. வழிபடிச்சதுதான் கடைசி பினிஷ் ப்ராடக்டா வர்றதுதான் நம்ம வந்து ஜிடிபில கால்குலேட் பண்றோம். இந்த மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேட்டிங், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிடிபி. இந்த ஜிடிபியினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, எக்கனாமிக் குரோத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம நாட்டினுடைய
உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ப்ராப்ளம்ஸ் இன் இன்ஃபிளேஷன் அண்ட் டிஃபிளேஷன். ஒவ்வொரு தடவும் பணவீக்கம் பணவாட்டம். பணம் அதிகமா கொடுத்து நம்ம ஒரு பொருள் வாங்கும்போது அது பணவீக்கம். பணமே இல்லாம ஒரு ஒரு சூழ்நிலை ஏற்படுமானால் அது டிஃபிளேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கு. பணம் யாருக்கையுமே இல்லாத அளவுக்கு மக்கள் வறுமையில் இருக்கும்போது அது டிஃபிளேஷன் ஏற்படும். இதுவும் நம்ம எக்கனாமிக்ஸ்ல தெரிஞ்சுக்கிட்டது இந்த ஜிடிபி வச்சுதான். கம்பேரிசன் வித் டெவலப்ட் கண்ட்ரிஸ் ஆஃப் த வேர்ல்ட். நம்ம நாடும் மற்ற நாடுகளும் எப்படி இருக்குங்கிறத கம்பேர் பண்றதுக்கும் இந்த ஜிடிபி அது எஸ்டிமேட் த பர்ச்சேசிங் பவர். நம்ம வாங்கும் திறன் எப்படி இருக்குது அப்படிங்கறதையும் இது ஜிடிபி வச்சு நம்ம உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவு வந்திருக்கோ அதை பொறுத்துதான் நம்மளுடைய பர்ச்சேசிங் பவர் இருக்கும். ஸ்டடி ஆஃப் பப்ளிக் செக்டர். பொது நிறுவனங்களை பத்தி நம்ம அறிந்து கொள்ளலாம். கைட் டு எக்கனாமிக் பிளானிங். பொருளாதார ரீதியா பிளான் பண்றதுக்கு இது உதவுது. நெக்ஸ்ட் டாபிக் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஜிடிபி. இந்த ஜிடிபியில் உள்ள டிமெரிட்ஸ் குறைபாடுகள் என்ன அப்படிங்கிறது ஒரு 4 பாயிண்டா கொடுத்திருக்குது. Several important goods and services are left out of the GDP. The GDP includes only goods and services. GDP நாலே 2 goods and services calculate பண்றதுன்னு அப்படி படிச்சிருக்கோம். The services provided by parents. இதுல என்ன குறைபாடு அப்படின்னு பார்க்கும்போது சர்வீஸ் பேரண்ட்ஸ் குழந்தைகளுக்கு செய்யற சர்வீஸ் ஜிடிபில எல்லாம் என்ன செய்ய முடியாது, கணக்கிட முடியாது. Children is very important, but it is not included in the GDP because it is not sold in the market. மார்க்கெட்டுக்கு இந்த பணியெல்லாம் விற்பனைக்கு வராது. பேரண்ட்ஸ் பிள்ளைங்களுக்கு செய்யற அந்த சர்வீஸ் அதுவும் கணக்கிட முடியாது. அது நமக்கு டிமெரிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. The next one, GDP measures only quantity but not quality. அதே மாதிரி இந்த ஏர் மார்க்கெட்ல போய் நம்ம காத்து வாங்குறோம், அதெல்லாம் ஏர் நம்ம நினைச்ச கணக்கிட முடியாது. அது கொடுத்துருக்கு. The next one, GDP measures only quantity but not quality. Schools, banks did not permit the use of ballpoint pens. 1970ல ballpoint pens அவ்வளவு ஒரு குவாலிட்டியா இருந்தது. Did not permit the use of ball pens. This is because the one available in India were very poor quality. 1970ல ballpoint pens பென் அனுமதிக்கப்படல எழுதுறதுக்கு. ஏன்னா அதனுடைய தரம் குவாலிட்டி குறைந்ததாக இருந்தது. அதுக்கு பிறகு அதனுடைய தரம் இன்க்ரீஸ் பண்ணப்பட்டு இப்போ குவான்டிட்டி தரம் அதிகமான அளவுக்கு அது வருது. குவாலிட்டி குவான்டிட்டி இதெல்லாம் நம்ம இந்த ஜிடிபில கால்குலேட் பண்ணப்படுறது இல்லை. The next one, GDP does not tell us about the way of income is distributed in the country. எல்லாருக்கும் இந்த ஜிடிபி உள்நாட்டு உற்பத்தி இந்த மணி எல்லாருக்கும் ஈக்குவலா ஷேர் பண்ணப்படுறது இல்லை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான இன்கம் இருக்கிறதுனால இது கணக்கிட முடியாது. இதுவும் ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் மட்டுமே இதுல ஜிடிபில சேரும். The GDP does not tell us about the kind of life people are living. ஹை லெவல் பீப்புள் மட்டும்தான் இந்த ஜிடிபில கால்குலேட் பண்ணப்படும். அன்டெமோக்ராட்டிக் பொலிட்டிகல்ஸ், வெரி லோ ஹெல்த் கண்டிஷன் ஆஃப் பீப்புள், ரொம்ப போர்ல இருக்க பீப்புள் இது ஜிடிபில கால்குலேட் பண்ணப்படுறது இல்ல. பொல்யூஷன் அண்ட் சூசைட் ரேட் இந்த மாதிரி வறுமையில வாடுற மக்களையும் இதுல கணக்கிட இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. The next topic, composition of gross domestic product. என்னென்ன முறையிலாம் இந்த ஜிடிபி என்னென்ன முறையில இதெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுது, இதனுடைய முறைகள் என்ன அப்படிங்கும்போது நம்ம ஏற்கனவே 8th இதெல்லாம் படிச்ச பாடம் தான். பிரைமரி செக்டர், முதல் தரமான ஒரு தொழில் அப்படின்னு முதல் நிலை தொழில் அப்படின்னு பார்க்கும்போது அது அக்ரிகல்ச்சர். பிரைமரி செக்டர் அக்ரிகல்ச்சர் செக்டர். 3 செக்டரா இந்த இந்தியன் எக்கனாமி பொருளாதாரத்தை பிரிச்சிருக்கு. ஒண்ணு அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, the next one service sector. 3 வகையா பிரிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பிரைமரி செக்டர் அக்ரிகல்ச்சர் செக்டர். Production of raw materials such as cattle farm, fishing, mining, forestry, corn, coal, etc. These are the primary sector. அக்ரிகல்ச்சர்ல நமக்கு ரா மெட்டீரியல் தயாரிக்கப்படுது. காட்டன், சுகர் கேன் இதெல்லாம் ரா மெட்டீரியல். அப்புறம் கேட்டில் ஃபார்ம், ஆடு மாடு வளர்த்து, ஃபிஷிங், அப்புறம் சுரங்க தொழில், காட்டு தொழில், அடுத்தது கான், சோளம்,
கோல் வந்து நிலக்கரி, இது எல்லாமே வந்து பிரைமரி செக்டார் கொடுத்திருக்கு. அடுத்தது வந்து செகண்டரி செக்டார் இண்டஸ்ட்ரியல் லெவல்ல தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்பட்டு வரக்கூடிய உற்பத்தி ப்ராடக்ட் எல்லாமே செகண்டரி செக்டார் தான். அது காட்டன், டெக்ஸ்டைல், ஜூட், சுகர், சிமெண்ட், பேப்பர், பெட்ரோகெமிக்கல், ஆட்டோமொபைல், இது எல்லாமே ப்ராடக்ட் உற்பத்தி செய்யப்பட்டு வரக்கூடிய பொருட்கள், ப்ரொடியூஸ் மெத்தட்ல வரக்கூடிய பொருள் எல்லாமே செகண்டரி செக்டார். தேர்ட் ஒன் டெர்ஷியரி சர்வீஸ் செக்டார். இது வந்து பணி செய்யறவங்களுடைய இன்கம் அதெல்லாம் கணக்கிடப்படுறது வந்து மூன்றாம் நிலை தொழில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குது. கவர்மெண்ட் சயின்டிபிக் ரிசர்ச், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், ட்ரேட், போஸ்டல், டெலிகிராஃப், பேங்கிங், எஜுகேஷன், ஹெல்த் கேர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது எல்லாம் ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் உடைய இன்கம் எல்லாம் இது தேர்ட் லெவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. The next one, contribution of different sector in GDP in India. இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். இந்தியா வந்து ரெண்டாவது இடத்தை பெற்றிருக்குது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் உற்பத்தி செய்யறதுல. நம்ம செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட், நம்மளுடைய ஃபுட்ல வந்து இந்தியா வந்து ஃபுட் ப்ரொடியூஸ்ல செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு ஆயிருக்கு. Contribution of agriculture sector in Indian economy is much higher than world's average. அக்ரிகல்ச்சர்ல வந்து நம்ம 6.4 அதிகமான அளவு நம்ம வந்து ப்ராடக்ட் பண்றோம். இந்த இண்டஸ்ட்ரி லெவல், இண்டஸ்ட்ரி செக்டர் அதுலலாம் நம்ம வந்து 30% குறைவாக தான் இருக்கிறோம். சர்வீஸ்லயும் 63% வந்து சர்வீஸ் செக்டர்லயும் நம்ம குறைவான அளவு இந்தியா பின்தங்கி தான் இருக்குது. தென் கிராஸ் வேல்யூ அண்ட் ஜிவிஏ அப்படின்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்கு. ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டோட சப்சிடைஸ்னா கவர்மெண்ட் தரக்கூடிய மானியம் அதையும் சேர்த்து நம்மளுடைய டாக்ஸஸ் மைனஸ் பண்ணும்போது இந்த கிராஸ் வேல்யூ ஆடட் அது வந்து கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி கணக்கு எடுக்கப்படுது. The next one, economic growth and development. நம்முடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எக்கனாமிஸ்ட் அமர்த்தியா சென் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, aspect of economic development focus not only on man's material need but it focus on all over development is rising its living standard. வெறும் பொருளாதார வளர்ச்சி மட்டும் இல்ல, நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கையும் சேர்த்து கணக்கு பண்றாங்க. மற்ற யுஎஸ்ஏ போன்ற நாடுகள்ல எல்லா டெவலப்மெண்ட்டையும் வந்து சேர்த்து கணக்கு பண்ணும்போது நம்மளுடைய டெவலப்மெண்ட் வந்து தெரியும். எக்கனாமிக் டெவலப்மெண்ட், எக்கனாமிக் growth, it is the quantitative measure which consider the rise of output product in an economy or nation in a particular period in its monetary value. The key parameters of economic growth in any economy are its gross domestic product and gross national product. நம்மளுடைய எக்கனாமிக் growth எவ்வளவு வளர்ச்சி அடையுதோ அதை வைத்துதான் நம்மளுடைய ஜிடிபி, நம்மளுடைய கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து கணக்கிடப்படும். ப்ரொடியூஸை பொறுத்து நம்மளுடைய நாட்டினுடைய உற்பத்தி செய்யும் பொருளுடைய அளவை வைத்துதான் இந்த எக்கனாமிக் growth வந்து நம்ம சொல்ல முடியும். எக்கனாமிக் டெவலப்மெண்ட், இம்ப்ரூவ்மெண்ட் இன் த லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் இட்ஸ் சிட்டிசன். நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்கனாமி வந்து வளரும்போது, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வளரும்போது நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கும் கட்டாயம் கூடும். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் குவாலிட்டிவ் மெஷர் விச் மெஷர்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் டெக்னாலஜி. டெக்னாலஜிலையும் நம்ம வளரணும். லேபர் ரிஃபார்ம்ஸ், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், இன்ஸ்டிடியூஷனல் சேஞ்சஸ், இது எல்லாமே எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது இது எல்லாமே நம்ம டெக்னாலஜி எல்லாமே நமக்கு வந்து கூடும் அப்படின்னு சொல்லி. The next one, developmental path based on GDP and employment. Domestic industries and reduce dependence on foreign product and companies. நிறைய நேரங்கள்ல நம்ம ஃபாரின் கம்பெனிஸ் வந்து நம்ம சார்ந்து இருக்கிறோம், டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். நம்ம நாட்டு பொருட்களை பெரும்பாலும் வாங்குறது இல்லை. அந்த மாதிரி வரும்போது நம்மளுடைய ஜிடிபி உள்நாட்டு உற்பத்தி ஆட்டோமேட்டிக்கா வந்து குறையும். அடுத்தது வெளிநாட்டுனால நமக்கு வந்து வெளிநாட்டு கம்பெனினால நமக்கு நிறைய வந்து வேலை வாய்ப்புகள் வந்து நிறைய கிடைக்குது, எம்ப்ளாய்மெண்ட்டும் நிறைய கிடைக்குது. இந்தியா finally decided to open its border to free trade and liberalize its economy by allowing foreign companies to enter the Indian economy. நம்ம இந்தியன் எக்கனாமியை வளர்க்கிறதுக்காக வெளிநாட்டு கம்பெனியை நம்ம நாட்டுல அலோவ் பண்ணி அதன் மூலமாக நம்ம ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான வழிவகைகளை செய்திருக்கு.
இதனால நிறைய பேருக்கு வேலைகளும் கிடைக்குது. 5-year பிளானும் இந்த எம்ப்ளாய்மெண்ட் நிறைய பேர் கொடுக்கறதுக்காக இப்படிப்பட்ட 5-year பிளானும் கவர்மெண்ட்ல வந்து இருக்குது. The next one, poverty alleviation came as a corollary of rural development and part of the development path of India. Poverty alleviation, வறுமை ஒழிப்பு திட்டத்துக்காக ரூரல் ஏரியாஸ்ல எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கொண்டு வரதுக்கான திட்டங்களையும் இந்தியா வந்து மேக் பண்ணி வச்சிருக்கு. The difference between economic growth and economic development. எக்கனாமிக் growthனா என்ன, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆக நம்ம இந்தியா வந்து டெவலப்பிங் கண்ட்ரி தான். மற்ற நாடுகள்லாம் டெவலப்டு கண்ட்ரிஸ், இது டெவலப்பிங் கண்ட்ரிஸ். அப்படி பார்க்கும்போது எக்கனாமிக் growth அப்படின்னு பார்க்கும்போது இங்க அதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஷார்ட் பீரியடுக்கு வளர்ந்த நாடுகள், அது ஒரு ஷார்ட் பீரியட்ல வளர்ந்துச்சு அப்படிங்கிற எக்கனாமிக் இந்த பர்டிகுலர் டைம் பீரியட் அப்படின்னு அது கொடுத்துருக்குது. எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கும் போது லாங் பீரியட், இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்கு, எப்போ வளர்ந்து முடிக்குமோ அவ்வளவு லாங் பீரியட் அப்படின்னு சொல்லி அதை பத்தி கொடுத்துருக்கு. அதனுடைய கான்செப்ட் அப்படின்னு பார்க்கும்போது நேரவர், இது வந்து எக்கனாமிக் growth வந்து நேர்மறை கான்செப்ட், நேரா உள்ள ஒரு கான்செப்ட் அப்படின்னு கொடுத்துருக்குது. எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து இன்னும் மறைமுகமா வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. நேச்சர் ஆஃப் அப்ரோச் அப்படின் போது இது ஒரு குவான்டிட்டிவ் இன் நேச்சர், நேச்சர்ல வந்து அளவு குறைவான அளவா இருக்குது. குவாலிட்டிவ் இன் நேச்சர், தரத்தில் அதனுடைய இயல்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லப்படும். தென் ஏம், ஸ்கோப் அப்படின் போது அதனுடைய ஏம், எக்கனாமிக் growth ஏம் வந்து அளவுத்தன்மை வைத்து அது ஜிடிபி, ஜிஎன்பி இதெல்லாம் வைத்து வந்து அதை அளக்குறாங்க. இங்க வந்து லிட்ரஸி, இன்ஃபேன்ட் இப்பதான் இம்ப்ரூவ் பண்ணப்படுது. பாவர்ட்டி ரேட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கிறாங்க. தென் டேம் அப்படின்னு பார்க்கும்போது முதலே பார்த்தோம் ஷார்ட் டேம். எக்கனாமிக் growth வந்து ஷார்ட் டேம்ல இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. இது லாங் டேர்ம் ப்ராசஸ் இன்னும் ஆகிட்டே இருக்கு. அப்ளிகபிலிட்டி, டெவலப் நேஷன் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து அவங்களுக்கு பொருந்தும். டெவலப்பிங் எக்கனாமிக்ஸ் வந்து இன்னும் டெவலப் ஆகிட்டே இருக்காங்க. மெஷர்மெண்ட் டெக்னிக்ஸ் இன்க்ரீஸ் த நேஷனல் இன்கம். நேஷனல் இன்கம் வந்து எக்கனாமிக் growth உள்ள கண்ட்ரிஸ் வந்து அது வந்து வளர்ச்சி அடைந்தது. இன்க்ரீஸ் த ரியல் நேஷனல் இன்கம், தட் இஸ் பெர் கேபிட்டா இன்கம். பெர் கேபிட்டா இன்கம் சொல்லும்போது மொத்த பாப்புலேஷன்ல இன்கம்ல இருந்து பாப்புலேஷனை டிவைட் பண்ணும்போது ஒருத்தருக்கு $950 அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய இந்தியா இன்கம் வந்து தனிநபர் வருமானம் இருக்கு. frequency of occurrence in a certain period of time, ஒரு சில காலங்களிலே அது வந்து எக்கனாமிக் growth வந்து வளர்ச்சி அடைந்தது. அடுத்தது பார்க்கும்போது கண்டினியூஸ் ப்ராசஸ் இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்கு. கவர்மெண்ட் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ், இட் மே ரெக்யூர் கவர்மெண்ட் சப்போர்ட். கவர்மெண்ட் சப்போர்ட் வந்து எக்கனாமிக் growth உள்ள நாடுகள், யூஎஸ்ஏ, இங்கிலாந்து போன்ற நாடுகள்ல அதிகமா இருக்கும். இங்க வந்து கவர்மெண்டுடைய இன்டர்வென்ஷன் வந்து ரொம்ப குறைவாக இருக்கு நம்ம நாடுகள்ல அப்படின்னு பார்க்கிறோம். சரி, பப்ளிக் செக்டர் பொது நிறுவனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தனியார் நிறுவனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது the private companies industries are subject to strict regulations and standard. ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும், அது ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதனால மக்கள் வந்து அதிகமானவர் அதுல வந்து பணி செய்யறது இல்லை. அந்த மாதிரி நிறைய பிரைவேட் கம்பெனிஸ் தான் நம்ம இந்தியாவில நிறைய இருக்குது. லாஸ்ட் 2 decades leading the rise per capita income, reduction in absolute poverty. நிறைய வறுமை ஒழிக்கிறதுக்காக இந்த மாதிரி தனிநபர் வருமானத்துக்காக நிறைய பப்ளிக் செக்டர்ஸ் வந்து நிறைய நம்ம இந்தியாவில இருக்குது. லைஃப் எக்ஸ்பென்சி அட் 65 years and 44% of children under 5 age are malnourished. நம்ம நாட்டுடைய எக்கனாமிக் growth சொல்லப்பட்டிருக்குது. 65 years வரைக்கும் தான் மக்களுடைய வாழ்க்கையே இருக்குது. அதுல 44% அவங்க ஊட்டச்சத்து குறைவான குழந்தைகள், 5 வயதுக்கும் குறைவான குழந்தைகள் ஊட்டச்சத்து மிகவும் குறைவான அளவுல தான் நம்ம இருக்கிறாங்க. நிறைய ஏஜ் 15 years கொஞ்சம் பேர் தான் நம்ம நாட்டுல வந்து உழைக்கிற மக்கள் வந்து இருக்கிறாங்க. அதனாலே ஜிடிபி வந்து மிகவும் குறைவாக இருக்கு. ஃபேக்டர் சப்போர்ட்டிங் இந்தியன் டெவலப்மெண்ட் என்னென்னலாம் நம்மளுடைய இந்தியன் எக்கனாமியை டெவலப் பண்றதுக்கு உதவுது அப்படின்னு பார்க்க போறோம். There are 700 million Indians under the age of 35 and demographics look good for Indian growth and next 20 years at least. Working people அப்படின்னு பார்க்கும்போது ஏஜ் 35 above ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது there are 700 million Indians மட்டுமே உழைக்கிற மக்கள் வந்து இருக்கிறார். India has a strong legal system and many
இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்பீக்கர், இங்கிலீஷ் பேசுறவங்களும் நம்ம நாட்டுல வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க சொல்லப்படுது. இந்தியாஸ் எக்கனாமி ஹஸ் சக்சஸ்ஃபுல்லி டெவலப்ட் இன் ஹைலி அட்வான்ஸ்ட் அண்ட் அட்ராக்டிவ் கிளஸ்டர் ஆஃப் பிசினஸ் அண்ட் டெக்னாலஜி. கிளஸ்டர் அப்படிங்கும் போது தொழில் தொகுப்பு உள்ள இடங்கள் குறைவாகவே இருக்குது. பெங்களூர் குளோபல் சாஃப்ட்வேர் பிசினஸ் அதெல்லாம் நம்ம இந்தியாவில தான் இருக்குது. அதுவும் ஓரளவு இப்போ வளர்ச்சி அடைந்திருக்கு. நெக்ஸ்ட் டாபிக் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். மனிதவள மேம்பாட்டுத்துறை அப்படின்னு ஒரு துறை இருக்குது. இதன் மூலம் மனிதனுடைய ஹேஸ்டியை அது வந்து கணக்கிடப்படுது. அது ஒவ்வொரு நாடு எப்படி வளர்ந்துருக்கு, இந்தியா எப்படி வளர்ந்துருக்குங்கிறத அதை கணக்கிடுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம படிக்க போறது growth of GDP and economic policy. 3 பாலிசியை கொடுத்திருக்கு. அக்ரிகல்ச்சர் பாலிசி, இண்டஸ்ட்ரியல் பாலிசி, நியூ எக்கனாமிக் பாலிசி அப்படின்னு சொல்லி 3 பாலிசி வச்சு நம்மளுடைய ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்னென்ன பாலிசி அப்படிங்கறத நம்ம 3 படிக்கிறோம். முதல்ல அக்ரிகல்ச்சர் பாலிசி. அக்ரிகல்ச்சர்னால நமக்கு தெரியும் விவசாயத்துல நம்ம நாடு நல்லாவே ஃபர்ஸ்ட்ல தான் இருக்குது, நல்ல வளர்ச்சி அடைந்திருக்குது. இம்போர்ட் பண்ற அளவுக்கு இறக்குமதி மற்ற நாடுகள்ல இருந்து நிறைய பொருட்களை நம்ம தேவையானதை இறக்குமதி பண்றோம். நம்ம நாட்டுல இருந்து நிறைய பொருளை மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்றோம். சம் அக்ரிகல்ச்சர் பாலிசி, பிரைஸ் பாலிசி, லேண்ட் ஃபார்ம் பாலிசி, கிரீன் ரெவல்யூஷன், இரிகேஷன், இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் அக்ரிகல்ச்சர்ல நிறைய கொள்கைகள் பாலிசி நிறைய வைத்து நம்ம அக்ரிகல்ச்சர் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி இருக்கிறோம். பசுமை புரட்சி அப்படிங்கும் போது நிறைய தரமிக்க விதைகள், உரங்கள் எல்லாம் நம்ம கவர்மெண்ட் வந்து ஃபார்மர்ஸ்க்கு கொடுத்து அதை வளர்ச்சி அடைய வச்சிருக்குது. இரிகேஷன் நீர்ப்பாசன வசதிகள் செய்து இலவச மின்சாரம் கொடுக்குது. ஃபுட் பாலிசி, அக்ரிகல்ச்சர் லேபர் பாலிசி, கோஆபரேட்டிவ் பாலிசி, இது எல்லாம் அக்ரிகல்ச்சருக்கான திட்டங்கள் எல்லாம் வகுத்து அக்ரிகல்ச்சர் மிக சிறப்பாக நம்ம நாட்டில் நடைபெறுது. அடுத்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி, இதே மாதிரி தொழிற்சாலைகள் கிரியேட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட், ப்ரோமோட்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். நிறைய மக்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியல் மூலமாக தொழிற்சாலை மூலமாக வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. மாடர்னைஸ் பண்ணப்பட்டிருக்குது. டெக்னாலஜியாவும் நிறைய வளர்க்கப்பட்டிருக்குது. எக்கனாமி செல்ஃப் சஃபிஷியன்ட் இண்டஸ்ட்ரியல் மூலமாக நம்ம வந்து நம்மளுடைய தொழிற்சாலைகள் வந்து அதிக அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்குது. நியூ ஃபார்மிங் டெக்னாலஜியும் வளர்ந்துருக்குது. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பாலிசி, சுகர் இண்டஸ்ட்ரி பாலிசி, இப்படி நிறைய கொள்கைகளும் நம்ம நாட்டுல உற்பத்தி செய்யக்கூடிய ஃபேக்டரிஸ்க்கு கொடுக்கப்பட்டு அதோட வளர்ச்சி அடைந்திருக்குது. தென் நியூ எக்கனாமிக் பாலிசி. நியூ எக்கனாமிக் பாலிசிக்கு இன்னொரு ஃபார்ம் கொடுத்திருக்காங்க, எல்பிஜி அப்படின்னு. லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். தாராளமயமாக்குதல், தனியார் மயமாக்குதல், உலகமயமாக்குதல் அப்படின்னு 3 கொள்கைகளை நியூ எக்கனாமிக் பாலிசி கண்டுபிடிச்சு நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வளர்றதுக்காக இந்தியா அந்த செயலெல்லாம் செய்து வருது. அடுத்தது கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் அப்படின்னு ஒண்ணு. இது நம்ம நாட்டில் உள்ளது இல்ல, பிரிட்டிஷ் வந்து இது மொத்த தேசிய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம், எக்கனாமிக்ஸ் பொருளாதார வளர்ச்சி அடைகிறதுக்கு அந்த நாட்டில் உள்ள திட்டம் தான் இது கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்துல வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. டுவர்ட்ஸ் ஹாலிஸ்டிக் அப்ரோச் டு டெவலப்மெண்ட், அதாவது முழுமையான வளர்ச்சி எக்கனாமிக் வளர்ச்சி கொண்டு வர்றதுக்கான திட்டங்கள் தான் அந்த நாட்டினுடைய திட்டத்துக்கு தான் பேரு கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஒவ்வொருத்தரும் ஃபண்டமெண்டல் ஹியூமன் கோல் அடைகிறதுக்காக பூட்டான்லயும் இங்கிலாந்துலயும் இந்த மாதிரி பாலிசி கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம அதுல படிக்கிறோம். இதுல 4 பில்லர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட், சோசியல் வளர்ச்சியும் எக்கனாமிக் சமுதாய வளர்ச்சியும் பொருளாதார வளர்ச்சி ரெண்டுமே வளரும் போது அந்த நாடு முன்னேறும் கொடுத்துருக்கோம். அடுத்த என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன், சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும் போது அந்த நாடு பொருளாதாரத்துல ஈஸியா வளரும். அடுத்து கல்ச்சர் அண்ட் பிரிசர்வேஷன், ப்ரொமோஷன் ஆஃப் கல்ச்சர், அவங்களுடைய கலாச்சாரம் வளரும் போதும் அந்த தேசிய அளவுல அவங்களுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வளரும். குட் கவர்னன்ஸ், நல்ல ஒரு அரசியல் இருந்தாலும் அது வந்து வளர்ச்சி அடையும். அதுதான் கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இதோட இந்த லெசன் முடியுது. 10th அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பாடம் இருக்குது. ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க படிச்சுட்டே வாங்க. ஷார்ட் ஆன்சரும் 1 வேர்டுமாவது படிச்சுட்டே வந்தீங்கன்னா தான் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் குவார்டர்லயே உங்களுக்கு ஒரு 8 லெசன் கூட வரும்.